குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங் பிரீத்தி, சங்கர், சாரு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேன்னு யார் கரெக்டா சொல்றீங்க? என்னோட பர்த்டே. ஆனா இல்ல, என் பர்த்டே இல்ல. ஓகே, நான் சொல்றேன். என்ன? சண்டே. நோ, வாவ், இட்ஸ் a good day. இட்ஸ் a good day. அப்புறம் என்ன அவங்க கண்ணு கலங்குது இப்படி? கிடையாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை. டேல முடியுங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்றீங்க. உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இது பேட் டே. நான் சொல்ல போறதுல ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்தா நீங்க இந்த காக்கா ஓட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் சொல்லி ஆகணும். என்ன மேடம் ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. கதறாதீங்க, கெஞ்சாதீங்க, நானே சொல்றேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே. வாவ், மதர்ஸ் டே தெரியும், ஃபாதர்ஸ் டே தெரியும், அது பேரண்ட்ஸ் டே. இது என்ன தனித்தனியா செலிப்ரேட் பண்றீங்க, சேர்த்து வச்சு செலிப்ரேட் பண்றோமா? ஆக்சுவலா பேரண்ட்ஸ் டே வந்து சாட்டர்டே தான் வைப்பாங்க. அது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் டேங்க. அதுதான் இதுக்குதான் சொல்றேன். பொறுப்பா நான் பேசுறதை கேளுங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே, அதாவது பெற்றோர்கள் தினம். ஓகே, பேரண்ட்ஸ் டேனா பெற்றோர்கள் தினம் தானமா? ஏங்க இவ்வளவு ஃபன்னி பண்றீங்க, சிரிக்கிறீங்க. என்ன பேரண்ட்ஸா சாதாரணமான விஷயமா? அது ஒரு எமோஷனுங்க. அவரே 2 பிள்ளை வச்சிருக்காரு, எப்படி சிரிச்சீங்க நீங்க? இப்ப யாரும் இத கேட்கவே இல்ல. சரி, ஓகே. சோ இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் டே அப்படிங்கறதால பேரண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா ஒரு டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி நான் யோசிச்சு ஒரு அழகான டாபிக்கோட வந்திருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க, அற்புதமா டாபிக் சொல்ல போறாங்க. எஸ், அந்த அற்புத டாபிக் என்னன்னா, குடும்பத்துல அதிகமா லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? அம்மாவா, அப்பாவா? டாபிக் நல்லா இருக்குல்ல? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது வருத்தப்படாத சங்கம். இப்ப எனக்கு என்னன்னா, இதுல வந்து நம்ம பிரிச்சு இது பண்றது, சாக்ரிஃபைஸ், லவ் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அவர் வீட்டுல கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, லவ் அவர் பண்றாரு வெளியில, சாக்ரிஃபைஸ் நான் வீட்டுக்கு பண்றேன் அப்படின்றாங்க. என்ன கரெக்டா? யாரும் பார்க்காதீங்க, சொல்றதுதாங்க. அதாவது குழந்தைகளுடைய மழலை அந்த வயசுல லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் யாரு ஃபர்ஸ்ட் அதிகமா பண்றாங்க? ஒரு ஏஜ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூல் போற டைம் ஒரு 12-13 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீனேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம். அது இப்படி நம்ம பேசணும்னா லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் கிளியரா பேசுவோம். ஆனா ஒண்ணு, டீனேஜ் வரப்ப நீ ஒரு மொக்க காமெடி போடுவ. இப்ப ஏஜுக்கு ஒரு ஒண்ணுவ, அந்த மாதிரி நீ ஐஸ் ஏஜ் எல்லாம் கொண்டு வந்துனா கடுப்பாயிருவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மழலைக்கு வருவோம். மழலை அப்படின்னாலே கண்டிப்பா வந்துட்டு அன்டிஃபீட்டட்லி அம்மா தான் வந்து நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துடணும். கரியர் இருந்தா விட்டு கொடுத்துடணும், அவங்களுக்கு பர்சனலா ஏதாவது சாய்ஸஸ் இருந்தா விட்டு கொடுத்துடணும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா விட்டு கொடுத்துடணும், எதுவுமே இருக்காது, தூங்க முடியாது. 24 hours அந்த குழந்தைக்கு வந்து அட்டென்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கணும். ஸோ 1 to 5 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் அம்மா கொடுத்து தானே ஆகணும். ஒரு 1 to 5ல வந்து அம்மா இவ்வளவு தியாகங்கள் பண்றாங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா தியாகம் பண்ற அந்த தாயையும் சேர்த்து சுமந்துகிட்டு இருக்கிறாரே அந்த தந்தை, அவங்க தூங்காதத நைட்டெல்லாம் இந்த கணவன்மார்கள் எத்தனை பேரு அந்த, ஏன்னா என்னோட பாஸுக்கே நான் சொல்றேனே, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாஸ் வந்து லேட்டா ஒரு 12 மணிக்கு தான் வருவார். அப்ப தொடர்ந்து ஒரு லேட்டா வரும்போது எல்லாருமே கேட்டது, என்னங்க ஒரு நாள் இப்படி அப்படி அரசல் புரசலா பேச டேரக்டா கேட்டாங்க, என்ன வந்தா 12:30 தான் வரீங்க அப்படின்னும் போது, இல்லைங்க நைட்டு வந்துட்டு என் ஒய்ஃப் இப்பதான் குழந்தை பிறந்துட்டாங்க, ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைய பாத்துக்குவாங்க, பகல்ல ஃபுல்லா தூக்கமே இருக்காது. சோ நான் நைட்டு 1:30-2 மணி வரைக்கும் என் பையன் கூட இருப்பேன், அவன் வந்து வச்சு செய்வாப்புல நம்மள அப்படின்னு சொல்லி, இப்படி ஆண்களும் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க. பெண்கள் நிறைய அவங்களுக்கு முடிஞ்ச சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க, பெண்களுக்கு முடியுதோ இல்லையோ ஆப்ஷன்லாம் கிடையாது, சாக்ரிஃபைஸ் பண்ணிதான். எஸ், அதுலயும் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து டோட்டலா மாறி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இருந்த பிசிக் ஆகட்டும் சரி, அவங்களோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும், எல்லா வகையிலுமே அந்த குழந்தைய கொண்டு வர்றதுல, அதாவது அந்த மொத்த வருஷம் ஃபுல்லாவும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பட் அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விஷயத்தையும் கேர் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தாய் தான். மழலை காலத்தில் அம்மாக்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ்க்கு அப்பாக்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ் ஈடு ஆகாது தான். பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியலி ஒரு புது பொறுப்பு அவங்க லைஃப்பில் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். எல்லா விதத்துலையும் ஆண்கள் ஃபைனான்ஷியலி அந்த ஃபேஸஸ்லாம் தாண்டி வந்துடுவாங்க. பட் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு வரும். இந்த மழலை இதுக்காக அது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான். லேடி வந்து குழந்தை பெத்துக்கிற இந்த டெலிவரி இதுல இருக்கும்போது முன்னாடி நின்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு. ஆமா, இப்ப வைரலா இருந்துச்சு. அது கூட டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் பார்த்திருந்தேன். அது இது நான் அந்த இருவரும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார்ல. சரி, இப்ப மழலை பேசியாச்சு. இப்ப அடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புற ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா யாருடைய லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஜாஸ்தி? அதுல அப்பா, நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு போய் விடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப பெரும்பாலும் நிறைய அப்பாக்கள் எப்படின்னா குழந்தைக்காகவே சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆபீஸ் 10:30 மணி 11 மணிக்கு
இருக்கலாம். ஆனா 8 மணிக்கு அந்த பிள்ளைய போயிட்டு குழந்தைய போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போறதுக்கு சில பேருக்கு வந்துட்டு பெட்ரோல் கிட்டலாம் யோசிப்பாங்க. அப்படி சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்டு சில வேலைகளை அதே முடிச்சுட்டு காரணத்துக்காக தான் நான் வந்து அம்மா சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 வருஷம் இந்த குழந்தைய பார்த்துட்டு கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் ஏறி போகும்போது இவங்க வேலைக்கு ரிட்டர்ன் போவாங்க. நிறைய பேர் இந்த working ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நான் ஒர்க்கிங் உமனை பத்தியே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க ஸ்கூல் டிராப் பண்ணும்போது அவங்க வேலை ஸ்டார்ட் ஆகுது. காலைல எந்திச்சோடனே இவங்க இது ஸ்டார்ட் ஆயிடும். குழந்தை எந்திரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி எந்திரிச்சு அதுக்கும் குழந்தைக்கும் சமைச்சு இவங்களுக்கும் சமைச்சு இவங்க ஆஃபீஸ்க்கும் ரெடி ஆகி குழந்தையும் ரெடி பண்ணி நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. ஆனா அந்த டயப்பர் டிபார்ட்மெண்ட் மட்டும் டேடிஸ்க்கு வந்து எப்பயுமே இதுல சில சமயம் ஹஸ்பண்ட் வந்து நான் சீக்கிரம் கிளம்பணும்னு கிளம்பிட்டான்னா இவங்க தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இவங்க பண்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் ஃபினான்ஷியலா நிறைய வந்து ப்ரெஷர் எடுத்துக்கிறது ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பைப்பில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், ஹீட்டர் வேலை செய்யாமல் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள் சரி செய்யாமல் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை சுற்றி இப்போ ஒரு பாத்ரூம் கதவு சரியாக சாத்தாதுன்னா அது க்ளோஸ் ஆகாது, அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணிட்டா அது எப்படியோ எஜுகேஷனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறதுல வந்து அந்த பட்ஜெட்ல வந்து இடிக்கும். ஸோ எதை வேணாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பசங்களோட எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக அப்பா அம்மா பொறுத்துப்பாங்க. அவங்க வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும், ஒரு ஆயில் போடணும், எதுக்குமே செலவு பண்ணாமல் எல்லாமே என் குழந்தைக்குன்னு எடுத்து வைக்கும்போது ஃபைனான்ஷியலி பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் குறிப்பாக அப்பாக்கள் தான் சாக்ரிஃபைஸ். இன்னொன்று அம்மாக்களுக்கு எப்பயுமே என்னன்னா குழந்தைய வளர்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என் குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அம்மாக்கள். ஏங்க அவனை அந்த கான்வென்ட்ல போடுவாங்க, இந்த ஸ்கூலு நம்ம ஏரியாவில் இதுதான் பெஸ்ட்னு போது அப்பாட்ட ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அப்பாக்காரன்றது எப்படி தெரியுமா, வண்டி ஓட்டுறப்ப அதை மைண்டில் ஓட்டிகிட்டே இருப்பார். வீட்டில் முதல் வேணான்னு என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு எது நம்மளால முடியுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு சேர்ப்போம், சரியா, கடனை கிடன்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஆஃபீஸில் போயிட்டு விசாரிப்பார் நைஸாட்டே, அது ஏன் சார் அந்த ஸ்கூல் நல்லா சொல்கிறாங்களா சார், அப்படியா சார், அதில் இப்போ போட்டால் பிரைட்டாக இருக்கும்னா ஃபியூச்சர் இப்போ உட்காந்து ஒரு கால்குலேஷனை ஓட்டுவார் உள்ள, அப்படி ஃபார்முலாலாம் வரும். அது போனதுக்கு அப்புறம் தான் பையன் அவங்க விடுவாங்க. ஆனா எனக்கு அப்பாக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த நைட் ஆனா சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வருவார். நம்ம தூங்கிட்டாலும் அது எப்படின்னா நம்ம சொல்லிட்டு படுத்திருப்போம் எப்பயோ, அப்பா வரு போய் நீங்க முட்டை பரோட்டா வாங்கிட்டு வாப்பா, இல்ல பரோட்டா வாங்கிட்டு வாப்பான்னு. நைட்டு 12 மணிக்கு எழுப்பல மாட்டாரு எங்க அப்பா, அந்த கவரை தான் வைப்பாரு. தூங்கின மணிக்கே நம்மளுக்கு இந்த வாடை வரும். இதெல்லாம் பெர்ஃபெக்ட் லவ்ல வரும். அதுதான் சொல்றேன், அந்த ஸ்மெல் இன்னும் போகலன்றேன். உங்களுக்கு அது கிட்ட வைப்பாரு, நான் தூங்கி இருப்பேன், நான் கூட தெருமுனையில வரப்ப எந்திரிச்சுக்கிறேன். இல்ல ஆனா இந்த மாதிரி நேரத்துல விதவிதமா சமைச்சு கொடுக்கறதுலயும் அம்மா வந்து ஒரு லவ் காமிப்பாங்க. கரெக்ட் தான். டிஃபன் பாக்ஸ்ல டெய்லியும் டிசைனா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தோசையில மிக்கி மவுஸ் ஊத்தி இருப்பாங்க, மிக்கி மவுஸ் பூனை வாழை வந்து வர. உங்க பீரியட்ல மிக்கி மவுஸா? ஆமா, என் பீரியட்ல எல்லாம் போக்கிமான் இந்த மாதிரி புது பீரியடா இவரு. எங்க இந்த சின்ன விஷயம் தான், ஒரு தோசை மேல லைட்டா அந்த கேரட் தூவி ஒரு கலரை போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சாப்பிட வச்சு அழகு பாக்குறது வந்து ஐ மீன் விதமா வாங்கி தர்றது அப்பாவா இருந்தாலும் அந்த டிஃபன் பாக்ஸ் காலி ஆகணும்ன்றதுல மெனக்கெடுறது அம்மா தான்.